சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பூசாரிப்பட்டியை சேர்ந்த ஜனார்தனனுக்கும் கணபதி என்பவருக்கும் இடையே புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மோதல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஜனார்தனனையும் அவரது குடும்பத்தினரையும் கணபதி கத்தியால் கொடூரமாக தாக்கியதால் அவர்கள் படுகாயமடைந்தனர். பெண்கள் மத்தியில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பேரணி நாகர்கோவிலில் நடந்தது. 30 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் புற்றுநோய் குறித்த பரிசோதனையை செய்து கொள்வது அவசியம் என பேரணியில் சென்றவர்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டையை அடுத்த கரம்பக்குடியில் குடியிருப்புக்கு மத்தியில் பெட்ரோல் பங்க் அமைக்க அப்பகுதியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் எதிர்ப்பை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகுந்து அங்கேயே தங்கி போராட்டம் நடத்த முயன்றனர். நெல்லை மாவட்டம் தளவாய்புரத்தில் அருணாச்சலம் என்பவருக்கு சொந்தமான முறுக்கு தயாரிப்பு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமாகி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சேலத்தை அடுத்த எடப்பாடி அருகே அனுமதியின்றி செம்மண் வெட்டி எடுத்துக் கொண்டிருந்த ஜேசிபி மற்றும் லாரிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சம்பந்தப்பட்டவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது.